இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா மக்கானா, அதாவது தாமரை விதைகளை வச்சு நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க. அதுக்கு நான் ஒரு 50 கிராம் மக்கானா எடுத்துருக்கேன். அதை எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டாங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது வந்து நம்ம கையில் எடுத்து உடைக்கும் போது நல்லா உடையணுங்க. அந்தளவுக்கு நம்ம வறுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உடையுது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்காங்க. இது ரொம்ப சேர்க்கக்கூடாது. இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனே நம்ம வந்து தாமரை விதைகளை இது கூட சேர்த்துணுங்க. ரொம்ப நேரம் இருந்தால் கருத்து போயிடும். இப்போ வந்து நம்ம தாமரை விதைகளை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஒரு நிமிஷம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். ஹையில் வைக்க வேணாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மக்கானோட நான் வேறு என்னென்ன பொருட்கள் சேர்த்தேன்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் அரை தக்காளி பழம் விதையை நீக்கிட்டு நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம எல்லாம் பச்சையாக சேர்க்குறதுனால அதனுடைய டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் வந்து சாட் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெப்பர் பொடி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பொருட்களுமே நான் ராவாக சேர்க்குறதுனால அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா லெமன் அரை மூடி புழிஞ்சு விட்ருக்கேங்க. இந்த லெமன் சுவையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. இது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். ஏகப்பட்ட ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் நார்ச்சத்து நிறையாவே இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.